தேவன் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பி தருகிற வார்த்தை தான் தேவ செய்தி. ஏதோ கற்பனையில உங்களுக்கு நேரத்தை போக்கி உங்களுடைய நேரங்களை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோன்றது இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை. இதை வச்சுதான் நீங்க இந்த வாரம் முழுக்க ஆசீர்வாதத்தை பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சிஎஸ்ஐ, ஏஎல்சி போன்ற சபைகளிலெல்லாம், ஆர்சி போன்ற சபைகளிலெல்லாம் ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்னு ஒரு புக் வச்சுருக்காங்க. அந்த புக்கை அவங்க வருஷத்துக்கு முன்னாலேயே தயார் பண்ணி ஒரு இதுக்கும் ஒரு புத்தகத்தை சர்ச்சுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க அந்த பக்கத்தை பெரட்டி அதில் என்ன வசனம் இருக்கோ, என்ன பாடல், என்ன கீர்த்தனைகள், என்ன பாடணும், என்ன பண்ணணும், எப்படி முடிக்கணும்னு இருக்கோ அந்த பக்கங்களில் இருக்கிறத ஒரு முறை படிப்பாங்க. படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த வசனங்களை வாசிப்பாங்க. அதுலேருந்து ஒரு கதையை சொல்லுவாங்க. அதுலேருந்து ஒரு வார்த்தையை எடுத்து அவங்க பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ், அந்த இருக்கிற ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் புக்கில் இருக்கிற அதை வாசிப்பாங்க. முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய ப்ரிப்பரன்ஸ். நான் அப்படி இல்லை. அல்லேலூயா. நம்ம சபைகள் அப்படி இல்லை. ஊழியக்காரங்க எல்லாருமே ஒரு வாரம் முழுக்க ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருந்து, ஏசப்பா இந்த சபைக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும், வர்ற ஜனங்களுக்கு என்ன தேவை, எல்லாத்தையும் கேட்டு உங்களுக்கு தர்றது தான் ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே ஆண்டவரிடத்தில் காத்திருந்து அவரே தந்து உங்களுக்கு அனுப்புகிற வார்த்தையை நீங்க இன்னைக்கு கேட்க போறீங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் முடிக்க போகிறோம். வார்த்தையினுடைய தலைப்பு என்னன்னா, நாம் ஆலயத்துக்கு ஆராதிக்க எப்படி செல்ல வேண்டும். ஆலயத்துக்கு ஆராதிப்பதற்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. விசுவாசிகளுக்கும் புதுசா வர்றவங்களுக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கும். நாம் ஆலயத்துக்கு ஆராதனைக்கு போவது எப்படி போகணும் நம்ம அப்படிங்கிறது பைபிள்ல இருக்கு. இப்படித்தான் ஆலயத்துக்கு வரணும்னு இருக்கு. சரி, அதுக்கு தலைப்பு வசனமாக எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஒருவர் படிங்க. எபிரேயர் 8:5. சீக்கிரம் வச்ச, சீக்கிரம் நல்லா சொல்லி. எனக்கு செய்யும் ஆராதனை கட்டளையிட்டார். அப்போ மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே ஆராதனை இப்படிதான் செய்யணும்னு மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதி கொடுத்தார். 10 கட்டளைகளில் அது இருக்கு. ஆனால் அதற்கு ஒத்த ஆராதனையாக புதிய ஏற்பாட்டு ஆராதனையை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நாம் ஆராதிக்க வரும்போது எப்படிப்பட்டவர்களாய் எப்படி ஆராதிப்பதற்கு நாம் வர வேண்டும் என்று ஏறப்பதே ஒரு 10 வசனம் உங்களுக்கு சொல்லலாம். அந்த வசனத்தை வேகமா நான் சொல்லி முடிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 28 படிங்க. 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவுள். முதல்ல நமக்குள்ளே ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்னா, நாம அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம். எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க. அதாவது இந்த ராஜ்யம் எல்லாம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்படி அசையும்? திடீர்னு புயல் வந்து அசைச்சிருது, திடீர்னு மழை வந்து அசைச்சிருது. அல்லேலூயா. இன்னைக்கு இருந்த காங்கிரீட் போட்டு நல்ல அழகா தான் அடியில பில்ட் பேனெல்லாம் பீமெல்லாம் போட்டு 4 மாடி கட்டடத்தை ஏற்றி வச்சிருந்தோம். நல்லா தான் நம்பிக்கையோட உள்ள குடியிருந்தோம்.
திடீர்னு எங்கேருந்து புட்டுக்கிட்டு வந்துச்சுன்னு தெரியல, வெள்ளம் வந்து அடிச்சு வீடை காலி பண்ணி தூக்கிட்டு போகுது. இது என்ன ராஜ்யம்? அசைவில்லாத ராஜ்யம், அசைவுள்ள ராஜ்யம், அசைஞ்சு போற ராஜ்யம். அல்லேலூயா, அல்லேலூயா. திடீர்னு நிலநடுக்கம் வந்து மேலே இருந்த வீடெல்லாம் மண்ணுக்குள்ள போச்சு. நூற்றுக்கணக்கான பேர் செத்து போனாங்க. கேரளாவில் வயநாடுங்கிற இடம் ஒரே ராத்திரி எல்லாரும் நம்பிக்கையோட நிம்மதியா படுத்து தூங்கி இருந்தான். திடீர்னு ஒரு வெள்ளம் வந்தது, மலைச்சரிவு ஏற்பட்டது, மணல் சரிஞ்சிச்சு. அப்படியே மேட்டில் இருந்தவங்க, ஏன்னா இப்ப கன்னியாகுமரிலாம் பாத்தீங்கன்னா மேட்டில் ஒரு வீடு இருக்கும், கீழே பள்ளத்துல ஒரு 10 வீடு இருக்கும், அந்த பள்ளத்துல அதுக்கு கீழே பள்ளத்துல ஒரு 20 வீடு 30 வீடு இருக்கும். இப்படிதான் கன்னியாகுமரி மாவட்டம். நம்ம வீடெல்லாம் வந்து இப்போ சமபூமியா இருக்குது இல்லையா, அது மாதிரி அங்க பார்க்க முடியாது. இப்படிதான் வயநாடு, கேரளா ரொம்ப நல்ல குளிர்ச்சியான இடம், சம்பாதிக்கக்கூடிய இடம், மனுஷன் ஜனங்கள் எல்லாம் பயங்கர பெருமையா இருக்கக்கூடிய இடம். அவ்வளோ பணக்காரங்க எல்லாரும் எல்லாம் ரப்பர் வித்து, ரப்பர் சீட்டு வித்து சம்பாதிக்கிற பணம் எல்லாம் குதூகலமா படுத்தான். ராத்திரியோட ராத்திரியே வந்துச்சு ஒரு காத்து, ஒரு மழை வந்துச்சு. டக்குன்னு அந்த மணலை அப்படியே சரிச்சிச்சு. மேலே இருந்த வீடெல்லாம் மண்ணுக்குள்ள போய், மண்ணுக்குள்ள இருந்த மேலே இருந்த வீடெல்லாம் அதுக்கு கீழே போய், அப்படியே கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஜனங்களை அப்படியே பணமா வெளியே எடுத்துக்கிட்டே இருந்தான். இது என்ன ராஜ்யம்? அசைந்து போகிற ராஜ்யம். ஆனா நமக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார். பரலோகத்துல உனக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வையே, அங்க பூச்சியும் துருவும் கெடுக்கிறது இல்ல, அங்க திருடன் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்ல. நீ எல்லாரும் அங்க வர வேண்டிய ஆட்கள், அதனால நீ அங்க வர்றதுக்கு ஆயத்தப்படு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த உலகத்திற்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி இருக்கார். சொல்றாரு, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நீங்கள் முதல்ல பயத்தோட ஆண்டவர் ஆலயத்துக்கு வரணும், 2வது பக்தியோட ஆலயத்துக்கு வரணும், 3வது கபடமில்லாத இருதயத்தோட ஆண்டவர்கிட்ட வரணும். அல்லேலூயா. படிங்க, படிமா. இரு 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 இங்க உங்களையும் படிக்கணும். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் முதலாவது பயத்தோடு ஆலயத்துக்கு வர வேண்டும், 2வது பக்தியோடு வர வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வர வேண்டும். கிருபையை நாம் பற்றி கொண்டு, கிருபையை பற்றி கொண்டு நாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும். 4 விஷயம் கேட்கும். அல்லேலூயா. அதுல 2 சொல்றேன். 1 பயத்தோட வரணும், 2வது பக்தியோட ஆலயத்துக்கு வரணும். பயமும் பக்தியும் இல்லாம அப்படியே அங்க சண்டை போட்டு இங்க சண்டை போட்டு, எலும்புங்கடி, இது பண்ணுங்கடி, குளிங்கடி, அது பண்ணுங்கடி, இது பண்ணுங்கடி, அப்படி பண்ணி இப்படி பண்ணி இவர் அந்த பக்கமா ஒரு ஆட்டம் ஆடிட்டு, இந்த பக்கமா ஒரு ஆட்டம் ஆடிட்டு, இப்படி பார்த்து நண்பர்கள் எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சு சுத்திக்கின்னு. எத்தனை மணிக்கு வராரு இன்னைக்கு தாமஸ்? 10:45 மணிக்கு வர. அதுக்குள்ள என்ன வெட்டி முறிச்சிட்டு வர்றாருன்னு தெரியல. சர்க்குனா எத்தனை மணிக்கு வருது? 10:35 வருது. நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா ஆராதனை எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. உங்களுடைய சுபாவம் என்ன தெரியுமா? 9 மணிக்கு ஆராதனைன்னு நான் சொல்லி 9 மணிக்கு ஆராதனைன்னு உங்களை பழக்கியிருந்தேன்னா 9 மணிக்கு வர்றதுக்கு பதிலா கரெக்டா 10 மணிக்கு வந்துருவீங்க. அதான் உங்க புத்தி. ஆனா இங்க என்ன நடக்குது? பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. பயம் இருந்தா பக்தியும் இருந்தா நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் இன்னைக்கு ஆராதிக்க போனோம், எல்லாருக்கும் முன்னால நான் போகணுங்கிற ஆசையில ஓடி வருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படித்தான் நம்ம எப்படி வரணும்? தேவனுக்கு பிரியமா ஆராதனை செய்ய வரணும். பயமும் பக்தியும் இல்லாம நாம தேவனுக்கு பிரியமா ஆராதனை செய்ய முடியாது, முடியாது. 2வது நாம் எப்படி ஆராதனைக்கு வர வேண்டும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், மைக்கில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் படிங்க.
விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அல்லேலூயா. விசுவாசிகள் எல்லாரும் எப்படி வரணும்? ஒரு மனப்பாடு, ஒருமித்து வர வேண்டும். ஒருமித்து வர வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் 10 மணிக்கு எட்டி பார்க்கிறார். பாஸ்டர் சோதரம் 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 அல்லேலூயா ஆமென் ஆண்டவரே சோதரம் 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 இதான் நடக்குங்க. என்ன பண்றாரு? யார் வந்திருக்கா? சோதரம் சோதரம் யார் வந்திருக்கா? பிள்ளையார் வந்துட்டார். சோதரம் 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 இந்த பக்கம் யார் வந்திருக்கா? இப்படி பார்த்து 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 கடைசியில ஒரு 10 பேர் வந்தோடனே பாசி குச்சாங்க வந்து உடனே பாட்டு பாடுறாங்க. அல்லேலூயா. இன்னும் 2 பேர் வந்தோடனே இன்னும் உற்சாகமா வரும் பாட்டு பாடுற. அப்புறம் இந்த பக்கம் ஆம்பளை பக்கம் இன்னும் 2 பேர் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் உற்சாகமா பாட்டு. இப்படிப்பட்ட நிலைமை நம்ம சபையை விட்டு மாற வேண்டும். ஒருமித்து வர வேண்டும். ஆலயத்துக்கு எப்படி வரணும்? ஒருமித்து. அப்படின்னா என்ன? 10 மணினா 9:55 இங்கே இருக்கணும். 5 நிமிஷம் உங்களுக்கு பின்னால தள்ளித்தார். அட 9:30 ஒரு சிலர்கிட்ட சொன்னா 9:30 வர்றதே கிடையாது. 9:30 வந்துடணும் அப்படின்னு கண்டிப்பா சொன்ன பிறகுதான் 10 மணி ஆக 5 நிமிஷத்துக்கு முன்னால வராங்க. செவிடு போல இருக்கு. அப்படிதான் சொல்லணும். எப்படி வரணும்? ஆலயத்துக்கு ஒருமித்து கூடி வர வேண்டும். ஒருமித்து வர வேண்டும். 3வது லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரைக்கும் உள்ள வசனங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் யார் படிப்பார்? 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஆயக்காரன்னாக்கா வரி பிரிக்கிறான். அந்த சந்தையில வரி பிரிக்க ஒருத்தன் வருவான் பார்த்தீங்களா? நம்ம வியாழக்கிழமை, திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கிழமை போனாங்க. ஒருத்தர் சுற்றுவார். ஒரு பேக் ஒன்று கையில் வச்சுக்குவார். கையில் வச்சுன்னு ஒரு கடைக்கு வருவாங்க. இந்த வாழைப்பழ கடையில் வந்து 2 வாழைப்பழத்தை எடுத்து தின்றுவார். தின்ட்டு வரியடு, காசு எடு காசு எடு. அவர் அங்கே ஒரு 40 ரூபா வாங்கிடுவார். அங்கே ஒரு 20 ரூபா வாங்கிடுவார். இதுயா இன்னும் ஆவாரமே ஆவலை பேய வந்து கேட்குற காசு அப்படின்ட்டு அடுத்த கடைக்கு போவார். அங்கே போய் ஒரு பலாச்சோலை எடுத்து தின்றுவார். தின்ட்டு எடு, பணத்தை எடு. மொத்தம் அந்த வரியை எல்லாத்தையும் பிரித்து கொண்டு போய் எங்கே கொடுக்கணும்? அரசாங்கத்துக்கு ஒரு கட்டியிருப்பார். அதெல்லாம் ஒரு தன்னை கட்டணும், தீக்கணும். அது மாதிரி இங்க என்னன்னா வரி பிரிக்கிறவன் ஒருத்தன் போறான், பரிசேயன் ஒருத்தன் போறான். அதான் வரி பிரிக்கிறவன் தான் ஆயக்காரன். இந்த 2 பேரும் ஆலயத்துல போய் ஜெபம் பண்ண போறாங்க. ஒருத்தன் தூரையில் நின்ட்டான். யாரு? வரி பிரிக்கிறவன். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், மேல கிருபையாயிருந்து தன்னை தாழ்த்தி வானத்தை அண்ணாந்து பார்க்க துணியாம குனிஞ்சு தலை குனிஞ்சு வெட்கத்தோட ஜெபிக்கிறான். ஒருத்தன் அங்கிருந்து போனான், பரிசேயன். அவன் நல்லா வேதம் படிக்கிறவன், ஆலயத்துக்கு அடிக்கடி வர்றவன். நேரம் போய் இப்படி நிமிர்ந்து ஆண்டவருடைய ஆலயத்தை பார்த்தா, அப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்தா, ஆண்டவரே, இவனை போல இல்லை, நான் இவனை போல இல்லை, அந்த விபச்சாரக்காரனை போல இல்லை, அந்த பரிகாரனை போல இல்லை, நான் ஒருத்தன்ட்டையும் கடன் வாங்குறது இல்லை, நான் ஒருத்தனையும் ஏமாத்தல, ஆண்டவரே நான் எல்லாத்துலேயும் தசமமாக கொடுக்குறேன் அப்படின்னு இவனுடைய நீதியே சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டவர் 2 ஜெபத்தையும் கேட்கிறாரு. ஆனா யார் ஜெபத்தை வசதியா சொன்னாரு? அந்த பாவியா ஒருத்தன் போய் ஆண்டவரே என் மேல கிருபையாயிருந்து கெஞ்சி கேட்டானே, அந்த தாழ்மையின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஒரு மனிதன் ஆலயத்துக்கு வரும்போது எப்படிப்பட்ட உள்ளத்தோட வரணும்? தாழ்மையின் சிந்தையோட, தாழ்மையின் உள்ளத்தோட வர வேண்டும்.
தேவ பாதத்துல வந்து ஏசப்பா வாரம் முழுக்க என்னை காப்பாத்துனீங்க, வாரம் முழுக்க என் திறமையினால நான் வேலை செய்யல, வாரம் முழுக்க என்னுடைய சுய பலத்துல நான் எல்லாத்தையும் சம்பாதிக்கல, எனக்கு கடந்த வாரத்துல கிடைச்ச நன்மைகள் எல்லாம் என்னால உண்டானது இல்ல, நீங்க பார்த்து இரக்கம் பாராட்டி எனக்கு தந்ததுன்னு சொல்லி தாழ்மையோடு வந்து ஆண்டவரிடத்துல ஆராதிக்க வேண்டும், அவருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். எதிர்த்து நின்னாருன்னா முடிஞ்சோம் நம்ம தோத்தணும். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நல்பலமுடன் காத்துக்கொள்ள கிருபை தாருமே. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனிடத்துல தான் கிருபை தாங்க. அதனால ஆலயத்துக்கு எப்போதும் வரும்போது நம்ம எப்படி வரணும்? தாழ்மையா வரணும். பெருமை இருந்தா தூக்கி வீசி ஏறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் என்ன பண்ணாரு, பெரிய ஒரு மீட்டிங்காக கிளம்பி இப்ப கார்ல போனாரு. போற வழியிலே வந்து போன் பண்றாங்க, பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க, நீங்க என்ன எங்க இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இப்ப இவருக்குள்ள மனசுக்குள்ள பிசாசு ஒரு சிந்தையை கொண்டு வரோம், நமக்காக ஆயிரக்கணக்கான பேர் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சிந்திச்ச உடனே ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஏன் இந்த பெருமை? எல்லாரும் என்ன பார்க்க தான் வந்திருக்காங்க, என் வார்த்தையை கேட்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே டிரைவரை பார்த்து ஆண்டவர் அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, தம்பி உடனே வீட்டுக்கு திருப்பு. ஐயா டைம் ஆயிடுச்சு. இல்லப்பா நீ வீட்டுக்கு திருப்பு. நேராக வீட்டுக்கு போனார். முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டார். ஏசப்பா நீங்க அற்புதம் செய்வீங்க, நீங்க நன்மை செய்வீங்க, நான் கொஞ்சம் பெருமை ஆயிட்டேன், என்ன மன்னிங்கன்னு அழுதா. 1 மணி நேரம் அழுதுட்டு அப்புறமா ஆண்டோடைய சமூகத்தில் இன்னைக்கு நடக்கிற எந்த ஒரு நல்லதும், ஜனங்களுக்கு எந்த ஒரு நன்மை நடந்தாலும் அது நீங்க தான் செஞ்சீங்க அப்படின்னு ஒத்துக்கொண்டு அப்புறம் அவர் மேடைக்கு போனார். அன்றைக்கு இன்னும் ஜனங்க கூடி வந்தாங்க. நிறைய அற்புதங்கள் அவர் மூலமா. இது அவரே சொன்னது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? தாழ்மையோடு, ஆண்டவரே என்னை நினைத்தருளும், ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா, நான் இன்னைக்கு ஆலயத்துக்கு போறது என் வாழ்க்கையில ஒரு பிரயோஜனம் உண்டாகணும், ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், நான் மற்றவங்களுக்கு நல்லது செய்யற அளவுக்கு என்னை உயர்த்துங்க ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நான் எந்த தகுதியும் இல்லாதவன், நீங்க தான் பார்த்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஜபத்தோட தாழ்மையோட ஆலயத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் படிங்க. அதே 28 உபாகமம் 16ஆம் அதிகாரம் 16, 17 2 வசனம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளின ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி வரணும்? அவனவன் தன் தகுதிக்கு தக்கபடி காணிக்கைகளை கொண்டு ஆலயத்துக்கு வர வேண்டும்.
ஏன்னா ஏசப்பாவுடைய சன்னிதானத்துல காணிக்கை பெட்டி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதாக பைபிள்ல இருக்கு. தேவாலயத்துல ஏசப்பா எப்பவுமே காணிக்கை பெட்டிக்கு பக்கத்துல தான் இருப்பார். ஏன்னா அங்கேதான் உன்னுடைய நிறைந்த மனசு என்னங்கிறத ஆண்டவர் கண்டுபிடிப்பார். அல்லேலூயா. உன்னுடைய மனதில் இருக்கிற நிறைவை ஆண்டவர் அங்கதான் பார்ப்பார், அங்கதான் அதை சந்திக்க விரும்புகிறார். அங்கே வந்து நீ செலுத்துகிற காணிக்கையிலே அவர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கன்னியாகுமரியில நாங்கெல்லாம் காணிக்கை தூக்கிட்டு போறவங்க. ஒரு பெரிய சபை இருந்துச்சு. அந்த சபையில தான் நாங்க பைபிள் காலேஜ் படித்தோம். சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு தாறு வாழைத்தாரை கொண்டு வந்து வைப்பாங்க. சிலர் அந்த முட்டைகள், நாட்டு முட்டையெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. சிலர் ரப்பர் சீட்டு, ரப்பர் பால் இருக்குல்ல, அந்த ரப்பர் பாலை சீட்டு மாதிரி அடிச்சிருப்பாங்க. அது ஏரோப்ளைன் டயர், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஏரோப்ளைன் டயரு, அப்புறம் இந்த செகண்ட் குவாலிட்டி, தேர்டு குவாலிட்டி எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் டயர்லாம் போடுற மாதிரி அந்த ரப்பரை வந்து உருவாக்குறது ஒரு மரம். அதில் மரத்தில் வடிகிற பால் தான் ரப்பர். அந்த ரப்பரை வந்து சீட்டாக இருக்கும். ஒரு 100 சீட்டில் ஒரு 10-20 சீட்டு நல்ல சீட்டாக பார்த்து கொண்டு வந்து வைப்பாங்க. அது மாதிரி எல்லாரும் அந்த காணிக்கை பீடம்னு ஒன்று இருக்கும், அதில் வரிசையாக வச்சுருப்பாங்க. நாங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அழகாக வீட்டில், பாஸ்டர் வீட்டில் சேர்ப்போம். அவர் அதை வைத்து ஜெபிப்பார். ஆண்டவரே, இதில் செலுத்திய காணிக்கை செலுத்திய ஒவ்வொருடைய கைகளையும் நீர் ஆசீர்வதிக்கணும்னு. அது மாதிரி தான் அன்றைக்கு ஆண்டவர் நான் பார்த்தேன் கண்ணால. சின்ன சின்ன வீடு வச்சிருந்தவங்க, ஒரு 100 ரப்பர் மரம் வச்சிருந்தவங்கலாம் பிறகு 1 ஏக்கர் நிலம், 2 ஏக்கர் நிலம் வாங்குற அளவுக்கு, அவர்கள் நல்ல வீடு, நல்ல மாடி வீடு போடுற அளவுக்கு, பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்க வைக்கிற அளவுக்கு, வேலையில வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப ஆலயத்துக்கு வரும்போது என்றைக்குமே நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், வெறுங்கையா வரக்கூடாது. தெரிந்தெடுக்கப்பட்ட காணிக்கைகளோடு, உத்தமமான உற்சாகமான காணிக்கைகளோடு, அல்லேலூயா, நல்ல சுத்தமான காணிக்கைகளோடு. எது கொடுத்தாலும் ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கணும்? மேன்மையானதை கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மண்ணும் கட்டுமா இருக்கும். நிலக்கடலை கொடுக்கணும்னு உடனே அதை நீ ஆண்டவர் கொடுக்கறத சுத்தம் பண்ணி, நல்ல கடலையா நல்லா சுத்தம் பண்ணி, நல்ல சுத்தமான ஒரு பையில வச்சு எடுத்துட்டு வந்து இங்கே காணிக்கை பெட்டியில வைக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மறுபடியும் அதான் சொல்றேன். இல்லையா, மண்ணு கல்லுமா தான் அணின்னு வருவியா, இங்கே வைக்காது, அங்கே கொண்டு வச்சு அப்புறம் எடுத்து நான் கழுவிட்டு ஜெபம் பண்ணி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகரோடு வந்து உடஞ்சி போன பலாப்பழம், அதே மாதிரி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறத பார்த்தா, என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான் பாஸ்டர், சரியா படிக்கவே மாட்டான், ஊரை சுத்துறான், வீட்டில் மதிக்க மாட்டான், அவனை ஊழியத்துக்கு அனுப்பிடலான்னு இருக்கேன் அப்படின்றாங்க. அல்லேலூயா. எல்லாம் இல்லாத பொருளாத்தது தான், ஒழுங்கு இல்லாதது தான் கொடுக்குறேன்றாங்க. ஆனால் இங்கே ஒழுங்கானதை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆமென். தேவனுக்கு கொடுக்கறது நல்ல தெரிந்தெடுக்கப்பட்டதா, சுத்தமானதா, நல்ல மேன்மையானதா இருக்கணும். இப்படிதான் நம்ம ஆலயத்துக்கு வரணும். எப்படி வரணும்? வெறுங்கையை வீசிக்கிட்டு ஒரு சரக்குன்னு ஒரு பிளாஸ்டிக் பாக்கெட் எடுத்து அதுக்குள்ள பைபிளை ஒன்று வச்சுக்கிட்டு, அந்த பைபிளுக்கு மேல 1000 உள்ள பார்த்தீங்கன்னா, பைபிளை திறந்தா, சிலர் பைபிளை திறந்தா ரேஷன் கார்டு அதுக்குள்ளதான் இருக்குது, ஆதார் கார்டு அதுக்குள்ளதான் இருக்குது, அப்புறம் பேன் கார்டு வாங்கினோம்னா அதையும் அதுக்குள்ளதான் வச்சிருக்கு, அப்புறம் அக்கௌண்ட் புக்கு, அப்புறம் அதோட என்னுடைய ஓட்டை வச்சு நான் கொடுத்த வாக்கு தத்தத்தையும் அதுக்குள்ள சொருவி. ஆக பைபிள் ஒரு சூட்கேஸ் மாதிரி இருக்கு அநேகருடைய கையில. இன்னைக்கு தெரிஞ்சுக்க, பைபிளுக்குள்ள பைபிளை சூட்கேஸ் ஆக்கி உன்னோட செல்லாக்க, உன்னுடைய இல்லாத போல அதெல்லாம் உள்ள வைக்காது. அல்லேலூயா. ஒரு நாள் ஒருத்தர் ஒரு அம்மா பைபிளை வாங்கி திறந்துட்டேன். திறந்தோன்னா பொலன்னு கொட்டிடுச்சு. ஆனா கொட்டினது பணமா கொட்டக்கூடாதா? இருக்கிற குப்பையெல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம்,
எப்போ பார்த்தாலும் கப்பல்ஸுக்கு போனால் கூட அந்த பைபிளையும் பேக்கையும் தூக்கி இப்படி மடிச்சுக்கிட்டு இப்படி உள்ள முடிக்கிட்டு தான் கப்பல்ஸுக்கே போவாங்க. அப்போ இவர் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. பார்த்து இருந்துட்டு சொன்னாரா, அம்மா கப்பல்ஸுக்கு போகும்போது கூட பைபிளை தூக்கிட்டு போவோம், பரிசுத்த வேதாகமம் நம்மளோட இருக்கணும் அப்படின்னாங்களா. சரின்னு விட்டார். அல்லேலூயா. அப்புறம் ஒரு நாள் பார்த்தாரு, அவசரத்தில் என்ன வச்சிருச்சு, மறந்துட்டு பேக்கை வச்சுட்டு எங்கேயோ போயிடுச்சு. போன உடனே இவர் என்னடா தூக்கி தூக்கி போகுதுன்னா உள்ளே பார்த்தா ஒரு பைபிள் இருக்கு. நல்ல ஒரு அழகான பைபிள் இருந்துச்சு. பைபிள் எடுத்து பார்த்தா பக்கத்துக்கு 500 ரூபா, ஒரு பக்கத்துக்கு 500 ரூபா, ஒரு பக்கத்துக்கு 500 ரூபா, எல்லாம் அப்படியே வாங்கி 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 சேர்த்து 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 ஏறக்குறைய 40,000 ரூபாய் இருந்துச்சு. இவர் அதுல எண்ணிட்டு ஓ இதுதான் அம்மா எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போகுது பைபிள் அப்படின்னு மூடி வச்சுட்டு அப்புறம் பேக்கில் வச்சுட்டு அந்த அம்மா வந்துச்சு. அம்மா பரிசுத்த வேதாகமத்தை விட்டு போயிட்டீங்களே. ஐயோ ஐயோ விட்டு போயிட்டானா. இன்னைக்கு அநேகர் பைபிளை எதுக்கு யூஸ் பண்றா? பணம் வைக்க, காசு வைக்க. கர்த்தருக்கு சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் உள்ள பேரங்களுடைய சொல்லிக்கிறாங்க. அங்க ஏதாவது கொஞ்சம் நேரம் வந்தா அப்படி சந்தையில் போய் கொஞ்சம் எடுத்து தடவி கொஞ்சம் தடவி கண்ணாடி வேற வச்சுக்கிறாங்க. சின்ன கண்ணாடி, அல்ல பிளாஸ்டிக் மாதிரி கண்ணாடி இருக்கான், கண்ணாடி வச்சுக்கிறாங்க. அவங்கள தயவு செய்து பரிசுத்த வேதாகமத்தை மதிக்க கற்று. எப்படி வரணும்? வெறுங்கையா வரக்கூடாது. எப்படி வரணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல நோட்டு, ஒரு நல்ல பேனா, நல்ல ஒரு பாட்டு புக்கு, தேவனை ஆராதிப்பதற்கு இதெல்லாம் கையில கொண்டு வரணும். அல்லேலூயா. அதோடு கூட காணிக்கையும் சொல்லுங்க, உங்க வாயில சொல்லுங்க, முடிக்க போற காணிக்கையும் கொண்டு வரணும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட காணிக்கையா இருக்கணும்? உற்சாக காணிக்கையா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்தது நாம் எதை கொண்டு வர வேண்டும்? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:22. எப்படி ஆலயத்துக்கு வரணும்? சீக்கிரம் படிச்சா சீக்கிரம் படிச்சு படிங்க. 2 தீமோத்தேயு 2:22. அன்றையும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் நாடு. அப்ப எப்படி வரணும்னா சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ள வரணும். அந்த கர்த்தரை தொழுது கொள்ளும்படி நீ எழுதிருக்கு இல்லையா? சுத்த இருதயத்தோட வரணும். அப்படின்னா சுத்த இருதயம் என்னது? சுத்த இருதயம் என்ன? பாஸ்டர் இன்னைக்கு 1 மணிக்கு ஆராதனை முடிக்கிறாருன்னா நம்ம அப்படியே எப்போ பஸ் வருதுன்னு சிந்திச்சிங்கன்னா வரக்கூடாது. அது சுத்த இருதயம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் இன்னைக்கு ஆசீர்வாதமா பேசினா பாப்பேன், இல்லைன்னா பிரசங்க நேரத்திலேயே பின்னாலேயே உட்கார்ந்து மெதுவா எந்திரிச்சு வெளியே போயிடுவேன். அது சுத்த இருதயம் கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் என்னதான் பிரசங்கம் பண்ணட்டுமே, நான் கொடுக்க மாட்டேன். அவர் என்ன வேணாலும் கத்துன்னு கத்தட்டும். நான் பிரசங்கத்தை கேட்பேன், சர்ச்சுக்கு போற மாதிரி போவேன், இந்துவா தான் இருப்பேன். பட்டை அடிக்க மாட்டேன், மொட்டை அடிக்க மாட்டேன், கொட்டை போட மாட்டேன். ஆனா எப்படித்தான் இருப்பேன்? சுத்த இந்துவா தான் இருப்பேன். நான் சர்ச்சுக்கு போவேன், உட்காருவேன், கையெல்லாம் கூட தட்டுவேன். ஆனா வசனம் மட்டும் கீழ்ப்படிய மாட்டேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன். பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற மாட்டேன். என் வாழ்க்கை எப்படித்தான் இருக்கும்? எப்படிதான் இருக்கும்? அப்படித்தான். கொஞ்சம் கூட என்ன அசைக்க முடியாது. ஒன்ன அசைக்க முடியாதுதான். ஆனா நீ அசைவில்லாத ராஜ்யத்துக்கு போக மாட்டேன்.
இங்கேயே அசைஞ்சா ஒன்னு அசைக்கிறதுக்கு இங்க ஆள் இருக்கு. சூழ்நிலை வந்து ஒன்னு அசைச்சுக்கணும். அல்லேலூயா. எவனோ ஒரு பைல்வான் சொன்னானா, அவனுடைய அந்த பைல்வான் போடுற அந்த சண்டைக்கு வந்து எல்லாரும் டிக்கெட் கொடுத்து பார்க்க வருவாங்களாம். இந்த பைல்வான் என்ன பண்ணா, நான் கடவுளோட சண்டை போட போறேன்னு ஒரு நாள் சொன்னானா. இந்த இடத்துல இந்த மேடையில நானும் கடவுளும் சண்டை போட போறோம், யாரும் பார்க்கறதா வாங்க, டிக்கெட் வந்து கம்மி தான். டிக்கெட் ரேட் அறிவிச்சவொடனே எல்லாரும் அவனுக்கு இந்த டிக்கெட் கொடுத்து எல்லாரும் போயிட்டாங்க. டிக்கெட்டை முன்னாடியே புக் பண்ணி டிக்கெட் போட்டு எல்லாம் போயிட்டாங்க. பெரிய கூட்டம் கூடி இருக்கு. நடுவுல மேடை, அவர் வந்து நின்னார், குஸ்தி போடுறவரு. என்னடா கடவுளை காணான்னு எல்லாரும் பாக்குறாங்க. யாரோட தான் இப்ப ஒரு சண்டை போட போறாரு? கடவுளோட சண்டை போட போறாரு. அதனால கடவுளே இவர் கேட்கிறார், கடவுளே இவங்க உண்மையிலே தெய்வமா இருந்தா, கடவுள்னு ஒருத்தன் நீ இருப்பேன்னா இப்ப என் கூட வந்து சண்டையிடு. நீ என்னை ஜெயித்தால் நான் உனக்கு அடிமை, நான் உன்னை ஜெயித்தால் நீ எனக்கு அடிமைன்னு அவர் கடவுளை கூப்பிடுறாராம். யாரு? பைல்வான் போட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கூப்பிட்டாரு, எங்கடா கடவுளையும் காணோம், ஒன்னையும் காணோம். இவர் கடவுளுக்கு வேற சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு டிக்கெட்லாம் வாங்கிட்டு இவ்வளவு நேரம் போகுதுன்னு இவர் கூப்பிட்டுட்டே இருந்தார். திடீர்னு ஒரு ஒரு குழவி ஒண்ணு வந்துச்சு. குழவி வந்து அவர் மண்டையில போட்டுருச்சு. டப்புன்னு போட்டவுடனே தலை சுத்தி கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தவுடனே அந்த குழவி அப்படியே ரவுண்ட் அடிச்சுன்னு போயிடுச்சு. அத பத்திரிகையில போடுறான், பைல்வானே உன்னை ஜெயிக்க கடவுள் நேரில் வர வேணாம், அவர் படைத்த ஒரு குழவி மட்டுமே போதும். அல்லேலூயா. ஒரு குழவி மட்டுமே போதும். சபைக்கு வரும்போது எப்படி வரணும்? அவரை தொழுது கொள்ள வரும்போது எப்படி வரணும்? சுத்த இருதயம். சுத்த இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? வெள்ளையா, மென்மையா. இதை எந்த தேவனுடைய வார்த்தை வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற சிந்தை இருக்கும். கர்த்தர் மேல அதிகமான பாசம். அந்த பாசத்தினால நான் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவேன் என்கிற தீர்மானம் இருக்கும். அதுக்கு பேரு தான் என்ன இருதயம்? சுத்த இருதயம். நீ சுத்த இருதயம். பாலிய இச்சைகளை எல்லாம் விட்டு தள்ளு, உலகத்தின் இச்சைகளை விட்டு தள்ளு. தேவனிடத்துல ஆலயத்துல தொழுது கொள்ள வரும்போது சுத்த இருதயத்தோடு நீ வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 சாமுவேல் 1:24 படிங்க. 1:24. பால் மறக்க பண்ணின பின்பு 11ஆம் வசனம். 1:11. சேனைகளின் கர்த்தாவே, அதாவது அன்னாள் என்பவள் ஆண்டோடைய ஆலயத்தில் மனங்கசந்து அழுது ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். என் சிறுமையை பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அப்ப ஆலயத்துக்கு நாம வரும்போது பொருத்தனை பண்ணி வர வேண்டும். ஆலயத்துக்கு வருவதெல்லாம் பொருத்தனை பண்ணுகிறவர்களாக வர வேண்டும். அல்லேலூயா. ஆலயத்தில் எப்படி வரணும்? பொருத்தனையோட வரணும். நீங்க ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம், ஆண்டவரே இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போறேன், இன்னைக்கு ஆராதனைக்கு போறேன், நான் ஒரு பொருத்தனை பண்றேன் இயேசப்பா, எனக்கு நீங்க இதை செய்தால் நான் உங்களுக்கு இதை செய்வதாக பொருத்தனையோடு வருகிறேன். ஆண்டவருடைய ஆலயத்தில் வரும்போதெல்லாம் எப்படி வரணும்? சும்மா அப்படியே வந்து ஏதோ பஸ் ஏறி ஏதோ சொன்னாங்க கொண்டாங்க
போய் பார்க்கலாம் அப்படின்னு சும்மா வரக்கூடாது. ஒரு பொருத்தனையோடு வரணும். ஏசப்பா, நான் வந்திருக்கேன், எனக்கு இந்த நன்மையை நீங்க செஞ்சா உங்களுக்காக நான் வாழ போறேன், உங்களுக்காக நான் இதை செய்யறேன்னு ஒரு பொருத்தனை பண்ணி சபைக்கு வரணும். என்னைக்குமே சும்மா போற ஆட்களாவே இருக்கு. அல்லேலூயா. ஒரு பொருத்தனை பண்ணு. ஆண்டவரே, ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து நான் உம்மிடத்துல ஒப்படைத்தேன். ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஏசப்பா, இவ்வளவு பெரிய தொகையை நான் உங்களுக்கு கொடுப்பேன், இந்த காரியத்துல எனக்கு உதவி செய்துட்டா இந்த தொகையை நான் கொடுப்பேன். ஒரு பொருத்தனை பண்ணி வாங்க. எப்போதுமே நீங்க வெறுமையாவே ஆலயத்துக்கு வந்து வெறுமையாவே போறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, வருத்தமா இருக்கிறார். நீங்க பொருத்தனை பண்ணி அதை செலுத்த ஆசையா இருந்தால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் எல்லா நன்மைகளையும் செய்யும். எல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது 84ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் படிங்க. 84:2. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமுமாய் இருக்கிறது. போதும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்துல வாஞ்சையும் கவனமுமாய் வர வேண்டும். கவனம் என்பது ஏசப்பா எனக்கு இதை செய்யும் வரைக்கும் அவரை விடமாட்டேன் என்று அவருக்காக பொறுமையோடு காத்திருப்பதற்கு பேரு, அதை எதிர்பார்த்து கொண்டே இருப்பதற்கு பேரு, ஏக்கத்தோடு தாகத்தோடு பெருமிச்சோடு ஒரு காரியத்துக்காக ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டே இருப்பதற்கு பேரு கவனம். வாஞ்சை என்பது எனக்கு ஆலயத்துக்கு இன்னைக்கு சீக்கிரமா போகணும், ஆலயத்துக்கு போறதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு முந்தின நாளே ஆயத்தமாவேன். நான் எங்க சபைக்கு போகும்போது முந்தின நாளே ப்ரிப்பேர் ஆகி, முந்தின நாளே நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், இப்போ விசுவாசியா தான் இருந்தேன். ஆலயத்துக்கு போறதுக்காக அவ்வளவு ஆசையா இருக்கும். எப்படா எங்க அண்ணன் வேலைக்கு போவாருன்னு பார்த்துட்டு இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு எங்க அண்ணன் நவுந்துருவாரு வேலைக்கு. அது வரைக்கும் வீட்டுல நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துருப்பேன். ஏன்னா இவன் ஆலயத்துக்கு போறானா இல்லையான்னு கண்டு கவனிக்கிறதுக்காக அவரு ஒரு வித்தியாசமான தந்தர சிந்தனையில பார்த்து இருப்பார். என்னுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அவர் பார்த்துருப்பார். அவரு சிம்டம்ஸை நான் அறிஞ்சதுனால நான் தந்திரமான சிம்டம்ஸ் கேட்கிறேன். அங்க எந்த ஒரு ஒரு இதுமே எனக்கிட்ட இருக்காது. நான் பாட்டுக்கு வேலையை செய்வேன், அதை எடுப்பேன், இதை எடுப்பேன், அதை வச்சுக்கிட்டு இருப்பேன், இதை எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பேன், எங்கள் அம்மாவுக்கு உதவி செய்வேன், அதை பண்ணுவேன், காய் வெட்டுவேன், இதை பண்ணிட்டு இருப்பேன், எங்கள் அம்மாவுக்கு தண்ணி எடுத்து கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன், எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். சரி, இங்கே தான் கிடப்பான் உங்களுக்கு பையன். அவர் சிம்டம்ஸ் தோத்துரும். என் சிம்டம்ஸ் ரொம்ப மோசமான. உடனே எங்கள் அண்ணன் சைக்கிளை எடுத்துக்கிட்டு சல்லுன்னு 4 ஸ்பீடா 4 பக்கம் அழுத்திருப்பாரு. நான் இப்படியே ஸ்ட்ரைட்டா எங்க வீட்டுல இருந்து ஒரு பாதை இருக்கு, அதுல பூந்தன்னா சர்ச்சில் போய் நிற்பேன் 1/2 மணி நேரத்தில். அவ்வளவுதான். அல்லேலூயா. சாயங்காலம் வருவார். நான் போனானா அந்த அல்லேலூயா கோயிலுக்கு அப்படின்னு கேட்பாரு. எங்க அம்மா பேசாம இருப்பாங்க. என்னடா போனியா? நானும் பேசாம. அல்லேலூயா. சரி, போயிருக்க மாட்டான் பொழுதுன்னு போயிடுவார். நான் போயிட்டு திரும்பி வந்து நான் வர்றது 5 மணிக்கு தான் வருவேன். இவர் 6:30 தான் வருவார் வேலையெல்லாம் முடிச்சுட்டு. அப்புறம் அவருக்கு அந்த ஆசை வேலை என்னத்துல சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. என்ன ஆசை? ஆலயத்தின் மேல ஆசை. போகணும் போகணும் போகணும். இன்னைக்கு அந்த ஆசை வரணும். அல்லேலூயா. எப்ப சனிக்கிழமை வரும், எப்ப புதன்கிழமை வரும், விசுவாசிகள்லாம் அப்படியே கண்மணிகள் எல்லாம் வந்து கண்மணிகளா கூடுவாங்க. நம்ம ஆண்டோடைய வசனத்தை சொல்லலாம், அவங்களுக்காக ஜெபிக்கலாம், விசுவாசிகளுக்காக இன்னும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஒரு 4-5 பேர் வருவாங்க. அவங்களுக்காக அவங்களோட சேர்ந்து மற்ற சபைக்காக மற்ற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். பெரிய காரியத்தை ஆண்டோட்ட எதிர்பார்க்கலாம்னு காத்திருந்து உட்காந்து எல்லாம் ரெடியாகி நான் எல்லாம் ட்ரெஸ் பண்ணி எல்லாம் உட்காந்துருப்பேன். இப்படி பார்த்துக்கிட்டே இருப்ப ஒண்ணுமே காணாது. 7 மணி ஆகும். அப்பயே எல்லா விசுவாசிகளும் அடக்கம் பண்ணிட்டாங்க. பொழுதுக்கு செத்து குணமாகி
பாடத்துக்கிட்டாங்க போல இருக்குன்ட்டு நான் முடிவு பண்ணி அமைதியாயிருவேன். அமைதியாகி அப்படியே சரி அவ்வளோதான் அப்படின்ட்டு விட்டுருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? ஒரு ஆசை இருக்கும். ஆசை இருந்தா டெய்லி தேவ சமூகத்தில் வருவீங்க. ஆசைன்னு ஒண்ணுதான் இருக்கணுமே தவிர இந்தாதான் கேட்கிறான், இந்த ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாரு, ஊதாப்பணியும் போட்டு மூளைக்காட்டுல இருந்து அவன் கேட்கிறான், நான் மட்டும் நானும் வந்து உட்காந்துருக்கேன், வேறு யாரும் வர்றவங்க எல்லாம் ஆம்பளை எல்லாம் தேடுறான் அவன். அல்லேலூயா. நீ யாரு? நீ ஒரு நாள் நடராஜன்னு கேட்டாரு, நான் மட்டும் தான் வர ஆம்பளை, நீங்க தான் ஆம்பளை இல்லைன்னா சொன்னோம், பொம்பளை என்ன சொன்னோம். அல்லேலூயா. வேற ஒன்றும் வரத்தில்ல, நான் மட்டும் வந்து உட்காருவேன். நீ வேணா ஊருக்கு பெருதினக்காரரா இருக்கலாம், ஆனா இந்த சபையை பொறுத்தவரோட கர்த்தருக்கு குழந்தை யாருன்னாலும் சரி ஆசையோட வரணும். பைபிள் சரிக்கு இவன் கூப்பிடுறானேன்னு வரக்கூடாது. எனக்கு 4 வார்த்தையை கத்துக்கிறதுக்கு ஏசப்பா வாய்ப்பு தருவாரு. என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆலயத்தில் அவர் காத்திருப்பாரு. அவர் ஆலயத்தில் போய் சந்திக்கிறது எனக்கு ஒரு பாக்கியமாச்சேன்னு ஒரு ஆசை கொண்டு வரணும். ஐயா, சாராய கடைக்கு ஆசையோட போய் நிக்கிறான். இங்கே இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் நிக்கிறான். கிழமெல்லாம் பணமட்டையை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறான் நிழல்ல. என்னடா இவ்வளவு தூரம் நிக்கிறாங்க? ஏதோ முதல்வருடன் ஸ்டாலின் ஒட்டா உங்களுடன் ஸ்டாலினா அது மாதிரி ஏதாவது முகாம் நடக்குமான்னு நேர சைக்கிள் விட்டு பார்த்தா, பைக்கை விட்டு அங்க சாராய கடை இருக்கு, அங்கதான் இருக்கு டாஸ்மாக். இவன் வரிசையில் நின்றுதான் அதை வாங்கினான். கரெக்டா ஆசையோட காலையிலேயே வந்துடுறாங்க, காசு எடுத்துக்கிட்டு தோத்துறோம். பைபிள்ல 5ஆம் அதிகாரத்துல ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல அதான் சொல்லிருக்கு, அவன் தன்னை காலையிலே எழுந்தி தன்னை சூடாக்கும்படி இருட்டோட சாராயத்தை குடிக்கிறவனுக்கு ஐயோ, அந்த மாதிரி ஆசையில ஓடுறான். அல்லேலூயா. முதல்வர் வாராருன்னா ஆசையாக ஓடுறான், தோத்துறோம். திமுக மீட்டிங் நடக்குதுன்னா ஆசையாக ஒரு கூட்டம் ஓடுறான். அதிமுக மீட்டிங் நடக்குதுன்னா ஆசையாக ஒரு கூட்டம் ஓடுறான். ஐயோ எங்க தலைவர் குதிக்கிறான், தோத்துறோம். ஒரு சினிமா நடிகர் வந்தா ஐயோ தலைவான்னு குதிக்கிறான். மாச ஒத்துக்குன்னு போகுது. மெய்யான தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்க ஏசப்பா ஆலயத்துல காத்திருக்கும் போது உங்களுக்கு அந்த ஆசை இல்லையம்மா? ஏசப்பாவுடைய சன்னிதானத்துல கூடி வருவதற்கான ஆசை உங்களுக்கு இல்லாத போதேம்மா? என்ன வருத்தத்துக்குரிய விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசையோடு வாஞ்சையோடு அவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? வர வேண்டும். 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சமூகத்துல வர வேண்டும். அல்லேலூயா. மகிழ்ச்சியோட வர வேண்டும். என்ன மகிழ்ச்சி? கர்த்தர் எனக்கு இன்னைக்கு ஏதாவது செய்வார், யாவையும் செய்து முடிக்கிறவர் அங்க வர்றாரு, அவருடைய சமூகத்துல நான் மகிழ்ச்சி அடைய போறேன்னு வரணும். அடுத்தது 95ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல பார்க்கும்போது துதியோடு கர்த்தருடைய சமூகத்திலே வர வேண்டும். துதித்துக் கொண்டே ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும். கடைசியா ஒரு வசனத்தை வாசி முடிச்சிடலாம். யாத்திராகம புத்தகம் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 31:11 படிச்சு முடிச்சிடலாம். அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் அடையாளமாய் இருக்கும். அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி என்ன சொல்லுது? அபிஷேக தைலத்தையும்
பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து வர வேண்டும்னு இருக்கு பாருங்க. அது எத்தனாவது வசனம்? 10வது வசனம் படி ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் வர்க்கங்களாகிய கட்டளையிட்டபடியே அல்லேலூயா. அப்போ ஆலயத்துக்கு வரும்போது இவைகளெல்லாம் கொண்டு வர வேண்டுமானால் ஆராதனை வஸ்திரத்தை தரித்து வர வேண்டும். உங்க வீட்டுல ஆராதனை வஸ்திரம்னு தனியா பிரிச்சுட்டீங்களா? வெள்ளை துணி கட்டி இருக்கிறவங்கள நான் சொல்றது கவனமா கேளுங்க. புதிதாய் வந்தவர்கள் எல்லாம் நீங்க அப்படி நான் சொல்றது புதிதாக வந்தவர்களுக்கு இல்லை, விசுவாசிகளாக இருக்கிறவர்கள். ஆராதனை வஸ்திரம் என்று உங்களுக்கு ஒன்று உண்டாயிருக்கு. இது ஆராதனைக்கு என்று நான் ஆண்டவருக்கென்று ஆண்டவருடைய சமூகத்தில் போவதற்கென்று நாம் பிரத்யேகப்படுத்தப்பட்ட வஸ்திரங்கள் அப்படின்னு ஒன்றென்று எடுத்து வச்சிருக்கீங்களா? இல்லையா? அப்படி வைத்தவர்கள் பாக்கியவான்கள். அதை கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அல்லேலூயா. இப்படித்தான் நம்ம ஆண்டோடைய ஆலயத்தில் வரணும். எல்லாரும் முழங்கால் படிங்க. எல்லாரும் முழங்கால் படிக்கிடுங்க. ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நான் ஆண்டோடைய ஆலயத்தில் எப்படி வர வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, நாங்க ஆராதனைக்கு வெறுங்கையா வரக்கூடாதப்பா. ஆராதனைக்கு நாங்கள் அசுத்தமான வஸ்திரங்களை ஏதோ என்னைக்கோ போட்ட அழுக்கு வஸ்திரத்தை போட்டு வரக்கூடாதுப்பா. உமக்கென்று நாங்கள் வஸ்திரத்தை வேறு பிரித்து அதுக்கு தான் நம்ம சொல்லணும். அதுக்குதான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். வெள்ளை வஸ்திரம் தரித்து வா, வெண் வஸ்திரம் தரித்து வா. வீட்டில் எல்லாத்துக்கும், கல்யாணத்துக்கும், காதுகுத்துக்கும், அதுக்கும் இதுக்கும் போட்டுட்டு ஓடுற வஸ்திரத்தை, எல்லா சாவுக்கும் போட்டுட்டு ஓடுற வஸ்திரத்தை, எல்லா வீட்டுக்கும் ஒரு பயணத்துக்கும் போடுற வஸ்திரத்தை ஆராதனைக்கும் போடாத, ஆராதனைக்கு போடுறத வேற எதுக்கும் போடாத என்று சொல்றோம். அல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆராதனைக்கு எப்படி வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். அதன்படியே உம்முடைய பிள்ளைகள் வாழ கிருபை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா.